இந்த வீடியோ வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் ரிங்கோ மலியிலேருந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிறார். கிராஜுவேட் பண்ணி முடிச்சிட்டார். சரியான வேலை கிடைக்கல. அவருக்கு வந்து ஒழுங்கான கைடன்ஸ் எப்படி வேலை எடுக்கிறதுக்குரிய கைடன்ஸ் கிடைக்கல என்று சொல்லி அவர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார். அதுக்கு வந்து நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே நேரம் இந்த ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் ஐடி ரிலேட்டடாக, எனக்கு மற்ற பாடங்களை பற்றி தெரியாது, ஐடி ரிலேட்டடாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி படிச்சுட்டு யாருக்காவது ஸ்ரீலங்காவில் வேலை கிடைக்கல என்று சொன்னால் கொஞ்சம் வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட் வந்து ஃபாரின் கம்பெனிஸோட டேலி பண்ணி இருக்கும். உண்மையில் ஐடி படித்த பிள்ளைகளுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குது. எல்லா கம்பெனிஸ்லேயுமே வேகன்சிஸ் இருக்கும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் சில வெப்சைட் சொல்கிறேன், நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்க. jobdaddy.lk, devjobs.lk, myjobvacancy.com, jobber.lk இதில் நான் டைப் பண்ணி விடுறேன். அந்த வெப்சைட்டுகள் உதாரணத்துக்கு இது மாதிரி நிறைய இருக்குது. அந்த வெப்சைட்டுகளுக்குள்ள போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி தான் நாங்கள் வேலைகள் வந்து கிடைக்கிறது. நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கலாம். அதை விட நீங்கள் வந்து உங்களோட சீனியர்ஸோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்க எப்படியும் சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை விட இந்த மெசேஜ் போட்டவர்கிட்ட ஒரு சீனியர் பாய்ன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து துபாயில் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வச்சிருக்கிறார். அவர் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குறாரு. அது மாதிரி நிறைய பேர் உங்களோட சீனியர்ஸ், இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் ஒருத்தர சீனியர்ஸும் பெரிய பெரிய அளவுக்கு ஷைன் பண்ணுவாங்க. அவங்களோட கண்டெக்டை வச்சுக்கொண்டு நீங்கள் எடுக்கலாம். அதை விட இன்னொரு கொஷின் எனக்கு வந்தது. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் வந்து ஓ லெவல் ஒழுங்காக படிக்காமல் விட்டுட்டேன், ஏ லெவலில் நான் படிக்காமல் விட்டுட்டேன், எப்படி நான் ஒரு கம்ப்யூட்டிங் ஃபீல்டுக்குள்ளே வாரதுன்னு கேட்டாலும் ஆப்ஷன் இருக்குது. டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு ஓ லெவல் நல்ல ரிசல்ட்ஸ் இல்லையண்டா நீங்கள் வந்து லெவல் 3லேருந்து கம்ப்யூட்டிங் படிக்கலாம். உங்களுக்கு ஏ லெவல் நல்ல ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி யூனிவர்சிட்டி கிடைக்கலையண்டா லெவல் 4, லெவல் 5லேருந்து படிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் டிகிரி ஃபைனல் லெவல் 6 வந்து நீங்கள் கொழும்புல ரத்மலானியில் படிக்கலாம். எந்த வித பேமெண்ட்டுமே இல்லை. அதேமா முந்தி எனக்கு இருந்தது இப்போ இருக்குதோ தெரியாது. உங்களுக்கு போய் வர செலவுமே கவர்மெண்ட் தரம். எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், ஹெச்என்டி முடிச்சாக்களுக்கும் சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து கட்டாயம் வேலை கிடைக்குதோ இல்லையோ கிடைக்கிற ஒரு வேலையை முடிச்சுட்டு கட்டாயம் நீங்கள் டிகிரி முடிக்கணும். அது வந்து ரத்மலானிக்கு உடனே அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறேன் நான். இந்த பாய்க்கு நான் அதே தான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணி ஒரு வேலையை ஒன்று எடுத்துட்டு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுங்க. அது வந்து ரத்மலானியில் இருக்குது. அப்ளை பண்ணுங்க. உங்களோட சீனியர்ஸ் நிறைய பேர் செய்வாங்க. சீனியர்ஸோட கேட்டு பாருங்க. அதோட வேறு யூனிவர்சிட்டிஸுக்கும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஃபைனல் இயருக்கு அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி வேலை எடுக்கிறது என்று சொல்லி இந்த வெப்சைட்ஸ் வந்து இந்த வீடியோவோடைய போட்டுக்கிறேன். நீங்கள் அதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதை விட எனக்கு பிள்ளைகள் வந்து ஓ லெவல் முடிச்சுட்டேன், எனக்கு ரிசல்ட்ஸ் காணாதுன்னு சொன்னாலும் ஒருத்தரும் வரி பண்ண தவிர நீங்கள் வந்து டெக்னிக்கல் காலேஜில் லெவல் 3லேருந்து படிக்கலாம். பொதுவாக நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கக்குள்ளேயே பிள்ளைகளுக்கு மோஸ்ட்லி நான் தான் வேலை எடுத்து கொடுக்குறது. இந்த பட்ஜ் பிள்ளைகளுக்கு எங்கேயாச்சும் கூட எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த மாதிரி எனக்கு இருக்கிற கண்டெக்டுக்குள்ளே எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை எடுத்து கொடுக்குறேன் நான் மோஸ்ட்லி. இப்போ வந்து எனக்கு பெரிய அளவுக்கு அங்கால கண்டெக்ட் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த வெப்சைட் மூலம் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யூகேலேருந்து ஏதாவது கம்பெனி என்னிட கேட்டுதுண்டா நான் அட்வர்ட் பண்ணுவேன். அவையோட கண்டெக்டோட நீங்கள் அனுப்புங்க சிவியை. இந்த மாதிரி நான் லாஸ்ட் அட்வர்ட் பண்ணதில் ஒரு 3 பேர் ஏதோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்ரீலங்காவில். இது மாதிரி யாராவது எனக்கு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சுதுண்டா எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ.